இதே சமயம் பாலாறு இருக்கா? பாலாறு எங்க வருது? தொடங்குது கர்நாடகால தொடங்குது, தொடங்கி ஆந்திரா வழியா தமிழ்நாட்டுக்கு வருது. முதல்ல இங்கதான் வருது வாணியம்பாடி. வாணியம்பாடியில இங்க புல்லூருக்கு வருது. அப்புறம் கிட்டத்தட்ட ஆந்திரால இந்த பாலாறு எவ்வளவு கிலோமீட்டர் தெரியுமா? ஒரு 33 கிலோமீட்டர் தான். ஆனா அந்த 33 கிலோமீட்டருக்கு 22 தடுப்பணைகள் கட்டுறாங்க. அதாவது அவ்வளவு 1.5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை மாதிரி கட்டி தண்ணியை தேக்கி வச்சு விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க. இங்க 220 கிலோமீட்டர் ஓடுது அந்த பாலாறு. புல்லூர்ல ஆரம்பிச்சு அங்க கல்பாக்கம் சென்னை வரைக்கும் கல்பாக்கத்துல கடல்ல கலக்குது. 220 கிலோமீட்டருக்கு 10 தடுப்பணை. நீங்க தண்ணிய சேமிச்சு வச்சாதானே நீங்க யூஸ் பண்ண முடியும். நாளைக்கு தண்ணி வரலன்னா இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? முதல்ல டேங்க் மோட்டர் போட்டு தண்ணியை ஏத்திப்பாங்க. இல்ல வீட்டுல இருக்கிற சாமான்ல எல்லாம் தண்ணி பிடிச்சு வச்சுப்பாங்க. இல்ல வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வராங்கன்னா என்ன பண்ணுவோம்? முதல்ல சாப்பிடறதுக்கு தண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு தண்ணி வேணும்னு முதல்ல தண்ணிய வாங்கி வைப்போம். இங்க எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு ஒரு விவசாய மாநிலம். அதிகமாக எல்லா மக்களும் வேளாண் தொழில் தான் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. எல்லா உழவர்களாக தான் இருக்கிறாங்க, விவசாயியா இருக்காங்க. ஆனா இங்க தண்ணீரை தேக்கி வைக்க ஒரு திட்டமும் கிடையாது. இந்த 220 கிலோமீட்டர்ல மொத்தமே 10 தடுப்பணை. கிட்டத்தட்ட எத்தனை தண்ணி தெரியுமா கடல்ல போய் வீணா கலக்குது? டிஎம்சி வாங்க. டிஎம்சின்னா என்னன்னா ஒரு பெரிய ஒரு அடி அட்டைப்பொட்டி இருக்கு தண்ணினா, அந்த மாதிரி அட்டைப்பொட்டி ஒரு அடி அளவு அட்டைப்பொட்டி தண்ணினா ஒரு வினாடிக்கு 2600 அட்டைப்பொட்டி தண்ணி கடல்ல வீணா கலக்குது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு எவ்வளவு கணக்கு போட்டுக்கோங்க. ஒன்னு பக்கத்துல 9 0 போட்டுக்கோங்க. அத்தனை அட்டைப்பொட்டி தண்ணி எல்லாமே கடல்ல போய் தண்ணி கலந்துடுது. அப்போ இங்க மாவட்டத்துக்கு தேவை ஒரு டிஎம்சி இருந்தா இந்த மாவட்டம் செழிக்கும். இல்ல இந்த தென்மண்ணையாறு பாலாறு இணைப்பு திட்டம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வருஷமா சொல்லினேதான் இருக்கிறாங்க. ஆனா அந்த திட்டத்தை செயல்படுத்தவே இல்லை. தென்மண்ணையாறு பாலாறு திட்டத்தை இணைச்சிட்டா சென்னைக்கு வரைக்குமே தண்ணி கொடுக்கலாமா? 12 டிஎம்சி தண்ணி சேமிச்சு வைக்கலாம். 12 டிஎம்சி தான் தேவை. 6 டிஎம்சி தண்ணி கடல்ல போயிடுது. 3 டிஎம்சி இருந்தா திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, ஜோலார்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் எல்லா மாவட்டமே இந்த பாலாறு தண்ணியில செழிப்பா இருக்கும். எந்த திட்டத்தையும் கொடுக்கல. இவங்க எந்த திட்டத்தை கொண்டு வருவாங்க தெரியுமா? எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு பயனுள்ள திட்டமா இருந்தாதான் கொடுப்பாங்க. மக்களுக்கு எந்த பயனுள்ள திட்டமா இருந்தா அதை கொண்டே வரமாட்டாங்க.